ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அக்கா காலையிலே சீக்கிரமாகவே எந்திரிக்கணும், அதுக்கு உங்கள் மெத்தடில் ஏதாச்சும் பேசி வீடியோ போடுங்க அப்படின்னு. எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல நம்ம செஞ்சுட்டு தான் மற்றவங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு மற்றவங்கள நீங்கள் எந்திரிச்சிருங்க, வேலையை செஞ்சுருங்க அப்படின்னா அது தப்பு, சரியா? அதனால் இந்த கமெண்ட் எனக்கு ஒரு மாதம் இருக்கும். அந்த ஒரு மாதத்தில் நான் பரவாயில்ல, முன்னாடியெல்லாம் ஒரு 6 மணி 6:30க்கு எழும்புவேன், இப்போ ஒரு 5:30க்கு எழும்புறேன், சரியா? எதுக்காக அப்படின்னா, நான் எழும்பிட்டு நான் எப்படி எழும்பியிருக்கேனா இல்லையா, எனக்கு என்னென்ன அனுபவம் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். பார்த்தீங்களா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறது முக்கியம் இல்லை, முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கோமா அதுதான் முக்கியம். குரு ஒழுங்காக இருந்தால் தான் சிஷ்யன் கரெக்டாக இருப்பானா, இது பழமொழி. அப்போது வீடியோ போடக்கூடிய நான் கரெக்டாக இருந்தால் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்களும் இந்த அக்கா கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு வீடியோவை பார்ப்பீங்க, கரெக்டாக? அதனால தான் நான் காலையிலே எழும்பிட்டு எனக்கு நடந்த மாற்றங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி இனி தினமும் காலையில் சீக்கிரம் எழும்பணும், சரியா? கண்டிப்பாக நிறைய நல்லது இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்லட்டா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காலையில் எழும்பணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் மண்டை கடிக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது எல்லாருக்குமே கஷ்டம்தான். அட போவியா, அவனுக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்லை, இதில் எங்கே போட்டு எழும்பிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஏன்னா நானும் அந்த எண்ணம் தான், நம்ம எல்லாரும் ஒரே எண்ணம் தான். ஆனால் காலையிலே எழும்பணும் கண்டிப்பாக. ஏன்னா பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக காலையிலே, அதுக்காக 4 மணிக்கு எழும்புங்க 3 மணிக்கு எழும்புங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகமே அமைதியாக தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம மட்டும் சீக்கிரம் எழும்பி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயற்கை நமக்கு ஒரு பரிசு கொடுக்கும். உண்மை தானே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிருப்போம். அப்போ அங்கே எந்த பாடம் கஷ்டமோ அதை நம்ம என்ன நினச்சிருப்போம், சரி காலையில் எழும்பி படிச்சிருவோம் அப்படின்னு நினைப்போம். எதுக்கு? மற்ற எல்லா பாடத்தையும் முந்தின நாள் சாயந்தரமே உட்கார்ந்து படித்து எழுதிடுவோம். கஷ்டமான பாடத்தை மட்டும் காலையில் 5 மணிக்கு எழும்பி வாசிப்போம். எதுக்கு? அப்போ தான் மனசு சுத்தமாக இருக்கும், படிக்கிறது எல்லாம் மண்டைக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு கொஸ்டினும் 1 மணி நேரம் கிடந்து தவங்கி படிக்கிறதும் காலையில் எழும்பி பாருங்கள், 10 நிமிஷத்தில் கடன்னு நம்ம மனசில் ஏறிடும். எக்ஸாம் வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும். உண்மை தானே? அதே டாபிக் தான் நான் இப்போவும் கொண்டு வரேன். அப்போது ஒரு ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு ஒரு பாடத்தை படிக்கிறதுலையே நமக்கு இவ்வளோக்கு நன்மை இருக்கும்போது, இப்போ நம்மளை நம்பி எத்தனை பொறுப்பு இருக்குது. வீட்டு வேலை செய்கிறது நம்மளை நம்பி இருக்கக்கூடிய பொறுப்பு தான், சரியா? அதனால் கண்டிப்பாக காலையில் எழும்பணும். காலையில் எழும்புறது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸஸ்னால், என்ன மாதிரி இப்போ நான்லாம் நல்லா கோவப்படுவேன், எரிச்சல் படுவேன். இதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாச்சும் ஒரு வேலையை எப்போவுமே ஒரு பதட்டத்தோடையே செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கை கால்லாம் கிடுன்னு ஆடுற மாதிரி. அப்போது நம்மளே மாதிரி உள்ள கேட்டகரிக்கெல்லாம் இந்த இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், சரியா? காலையில் நம்ம எழும்பிட்டோன்னு வைங்களாம், நம்மளை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. சும்மாயே யாராவது நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எரிச்சல் வரும். ஆனால் காலையில் பாருங்கள், எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எழும்பிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம வேலையை நம்ம அப்படி மௌன விரதமாக நின்று கடகடான்னு முடிச்சிடலாம். மற்ற நேரம் பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து செய்யக்கூடிய வேலையை நம்ம காலையில் சீக்கிரம் எழும்பிட்டோன்னு வைங்களா, அந்த 5 மணிலேருந்து 6:30க்குள்ளே நிறைய வேலை செஞ்சுருப்போம். இது எழும்பி அந்த வேலையை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் தெரியும். அது எப்படி முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் காலையில் எழும்பி உங்கள் ஒட்டுமொத்த ஒரு நாள் வேலையை நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிக்கல அப்படின்னா என் பேரை நான் மாற்றி காட்டுறேன். எதுக்காக காலையில் எழும்புங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம லேட்டாக எழும்புறதுனால தானே நமக்கு டென்ஷன் ஒன்று வருது, கோபம் வருது. அதனால் நமக்கு சின்ன வயசுலேயே இப்போல்லாம் ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது, புரியுதா? உடனே மண்டை அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், தலை சுற்று வந்துடும், நமக்கு எரிச்சலாக வரும், பாத்திரத்தெல்லாம் டம்முன்னு போட்டு உடைப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாமல் நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு எழும்பாமல் ஒரு 5 மணிக்கு எழும்பலாங்க, கண்டிப்பாக, சரியா? இதே நம்ம 7 மணிக்கு எழும்புறோன்னு வைங்களா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பார்க்கணும், லஞ்ச் பார்க்கணும், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், அந்த பறக்க செஞ்சுக்கிட்டு நம்ம காலையில் சோறு திங்கியே மறந்துடுவேன். நான்லாம் பாதி நாள் அப்படி தான். எழும்புறதே 7 மணிக்கு, 8 மணிக்குள்ளே வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் என்னத்தை செஞ்சுக்கிடுவேன், கடன்னு எல்லாம் ஏதோ ரோபோ ஓடின மாதிரியே ஓடுறது. திருப்பி பாருங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி
இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் ஏதாச்சும் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் மறந்துடுவேன். திருப்பி உடனே 10 மணிக்கு மறுபடி நம்மளோட மதிய சமையலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ காலையில் சாப்பாடு, காலையில் உள்ள நம்மளோட கடமைகள் இது எல்லாம் எங்கே போச்சு? காணாமல் போகுது. நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறோம். எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே எழும்புறதும் பின்னாடி எழும்புறதாலே வரக்கூடிய நன்மையும் தீமையும் இவ்வளோ இருக்குது. சரியா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீட்டில் இல்லத்தரசியாக இருந்தீங்க, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே சீக்கிரம் எழும்புறத பார்த்துட்டு ஒரு 2 நாளையிலே உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக எழும்புவாங்க. அம்மையே எழும்பியாச்சு, நம்ம எழும்புனா என்ன அப்படின்னு உங்ககிட்ட மெதுவாக கதை பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ பேசக்கூடாது, உட்கார்ந்து படி அப்படி இப்படின்னு பிள்ளைங்களை சொல்லி கொடுத்து நம்ம பழக்கப்படுத்துகிறதில்ல தான் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு நம்ம இப்போமே விதை போட்டு வைக்கணும். கண்டிப்பாக பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா காலையில் எழும்பி படிக்க வைங்க. சரியா? நம்ம லேட்டாகவே எழும்புறதுனால இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், லேட்டாகவே எழும்புறதுனால இந்த மேகி, இப்பி நூடுல்ஸ் இதை வாங்கி கிண்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் அப்படின்னு. அதால் நமக்கு 1% நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னே எழும்புனா எவ்வளோ சத்துள்ள ஆகாரங்களை நம்மளே வீட்டில் சமைச்சு கொடுக்கலாம். இந்த நூடுல்ஸு, இப்போ அது ஏதோ சொல்லுவாங்களே பாஸ்தாவா பிஸ்தாவா ஏதோ ஒன்று, இதை மாதிரிலாம் ரொம்ப உடனே செய்யக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம் எதுவுமே செஞ்சு கொடுக்காதீங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ இது என்ன மாதம்? மார்கழி மாதம். கண்டிப்பாக இந்துக்கள் வீடுகளில் நிறைய வீட்டில் இந்த கண்ணன் கிருஷ்ணர் பற்றி நிறைய இது நோன்பு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த டைம் எல்லாருமே எழும்பி பழகலாம். என்ன கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும், மற்றபடி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மேலே ஒரு ஸ்வெட்டர் போடனாலும் போட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கலாம். இன்னொன்று, காலையில் எழும்பணுன்னு வைங்களாம். ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு எப்போ தாங்க வேலை இல்லை. நம்ம காலையில் எழும்பி அந்த வெளிக்காற்று, சூரிய ஒளி, பறவைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு உள்ள கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று வரும். உண்மையாக நீங்கள் ரசித்து பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு மரத்துலலாம் குயில் இருந்து அப்படியே சவுண்டு போட பாருங்க, கேட்குறதுக்கே. ஏன்னா வெளியில் ஒரு வண்டி சத்தம் எதுவுமே இருக்காது. அது அப்படியே காதில் விழும்போது நம்ம மனசு அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அந்த டைமில் நம்ம தலைக்கு குளிக்கணும்னா குளிக்கலாம், இல்லை மேல் கழுவுன்னா கழுவிட்டு கடவுளை நினச்சி நம்ம ஒரு குட்டியாக ஒரு ப்ரேயர் எடுக்கும்போதும் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் மனசு சுத்தமாக இருக்குது. பார்த்திங்களா? அப்போ அது தூய்மையான வேண்டுதலாக இருக்குது. அப்போ அந்த வேண்டுதல் யாருக்கிட்ட கரெக்டாக போவோம்? கடவுள்கிட்ட கரெக்டாக போகும். சரியா? இது உண்மை. நிறைய இந்த இந்து மக்கள் பாருங்கள், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறோம், நாங்கள் இத்தனை நாள் எந்திரிச்சோம், இத்தனை நாள் விளக்கு போட்டோம், எங்களுக்கு இது கிடைக்குது அப்படி சொல்கிறாங்களா? அது எல்லாமே அவங்க சீக்கிரம் எழும்புறாங்க. அதனால் அந்த இயற்கை அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டை பரிசாக கொடுக்குது. சரியா? சரி, காலையில் எழும்புறதுக்கே வர மாட்டேங்குதுக்கா, அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்று சொல்கிறேன். எந்த ஒரு வேலையுமே நம்ம கரெக்டாக 21 நாள் செஞ்சோம் அப்படின்னா 22வது நாள்லேருந்து அந்த வேலை நமக்கு அப்படி லைஃப் லாங் நம்மளோட ஒரு பழக்கமாகவே அது மாறும். இது உண்மை. சரியா? இது பொன்மொழி. உண்மையாகவே 21 நாள் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ 21 நாள் நீங்கள் தினமும் கொஞ்சம் மாய்ச்சல் பிடிக்காமல் ஃபோன் எடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஒன்று, நம்ம நைட்டு மனசில் ஏதோ ஓவராக நினச்சிட்டே தூங்கினோன்னுங்களா, காலையில் எழும்பணும் அப்படின்னு நினச்சிட்டே தூங்கினோம்னா அந்த நினப்பே நம்மளை டக்குன்னு எழுப்பி விட்டுறோம். சரியா? இதுவும் உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். நம்ம ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு நாள் முழுக்க எதை நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்குறோமோ அதுதான் நமக்கு அடுத்த நாள் காலையிலே டக்குன்னு ஒரு முழிப்பு வரும். சரியா? அப்போ அந்த முழிப்பு வந்த உடனே மணி தானே 5 தானே ஆயிருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிடலாம் அப்படின்னு பார்வையை போத்திட்டு மூடிட்டு தூங்கக்கூடாது. மணி சரி, டக்குன்னு பெட்டை விட்டு எழும்பி நம்மளோட பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு பல்ல விளக்க ஓடிட்டோன்னு வைங்களாம், கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இல்லை 5 நிமிஷம் படுத்துட்டு எழும்பலாம், இன்னொரு 10 நிமிஷம் படுத்துட்டு எழும்பலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட அலாரம் நம்மளை எழுப்பி விட கரெக்டாக இருக்குது, நாம் எழும்புறதுக்கு தோற்று போய் கீழே பெட்டில் கிடக்கிறோம். புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது.
கடைசி டிப்ஸு பார்த்திங்கன்னா, ராத்திரி ஒரு 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே ராத்திரி சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஒரு 9 மணிலேருந்து 9:30 இது தாங்க கரெக்டு. அதுக்குள்ளே மிஞ்சி போனால் அந்த 10 மணி அந்த டைம்லேயாவது தூங்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் தூங்குறோமோ அப்போ தான் நம்ம கண்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போய் நம்ம மனசும் நம்ம மூளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அடுத்த நாள். நம்ம மனசில் இருக்க கவலைகள் நம்ம பாரம் எல்லாமே இறங்கி ரொம்ப அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கத்தை விட ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். காரணம் என்னது, நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தூக்கம் இல்லைன்னா கூட நமக்கு வந்து தூக்கம் இல்லைன்னாலும் நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சலும் கோவமும் வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால கரெக்டாக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ராத்திரி கொஞ்சம் ஒரு டிஃபன் ஐட்டம் மாதிரி மேலோட்டமாக எடுத்துகிட்டு ஒரு கப் பால் இருந்தால் குடிச்சிக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் கரெக்டாக நம்ம கண்ணுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா 8 மணி நேரம் கழித்து நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக முழிச்சிரும். சரியா, 5 மணிக்கு நீங்கள் அலாரம் வைக்கல அப்படின்னாலே நம்ம வந்து முழிச்சிருவோம். இவ்வளோதான், இதுதான் விஷயம். இப்படி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 21 நாள் ஒரு ஸ்கெடியூல் போட்டு கூட நீங்கள் எழும்பி பாருங்கள். உங்களால் உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்போது நம்ம வீட்டிலையே எல்லாமே மாற்றம் இருக்கும். சரியா, எதையுமே செஞ்சு பார்க்காம அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, இப்படி ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. மாற்றம் கிடைக்கணும்னு நினச்சி நம்ம செஞ்சு பார்த்தோன்னீங்களா, கண்டிப்பாக அங்கே உண்மையாகவே மாற்றம் இருக்கும். சரியா, இன்றைக்கி இதுதான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு போகிறீங்களா. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.